இந்தியா, இலங்கை இடையிலான 3வது T20 போட்டியில் சூப்பர் ஓவர் மூலம் இந்தியா த்ரில் வெற்றி பெற்று அசத்தியது. இதன் மூலம் கௌதம் கம்பீர் அவர்கள் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற முதல் சீரிஸிலேயே தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ளார். அதுமட்டுமல்லாமல் இப்போட்டியில் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதுவும் கடைசி ஓவரான 20வது ஓவரில் இச்சம்பவம் அரங்கேற்றியது. அதேபோல் ரிங்கு சிங் கூட சிறப்பாக பந்து வீசி 2 விக்கெட்டில் வீழ்த்தியிருந்தார். இப்போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட வாஷிங்டன் சுந்தருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. அதாவது பேட்டிங்கில் குரூஷியலான 25 ரன்கள் மற்றும் பந்துவீச்சில் 4 ஓவர் வீசி 23 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட். அதேபோல் சூப்பர் ஓவரில் 3 பந்துகள் வீசி 2 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தொடர் ஆட்டநாயகன் விருது சூரியகுமார் யாதவுக்கு வழங்கப்பட்டது. இப்போட்டிக்கு பிறகு பேசிய சூரியகுமார் யாதவ், இறுதி 2 ஓவரை காட்டிலும் 48 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்த போதும் ஒவ்வொரு வீரர்களும் நாங்கள் நம்பிக்கையுடன் விளையாடினோம். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பிட்சில் 140 ரன்கள் சராசரியாக இலக்காக உள்ளது. ஆகையால் தான் அந்த ஸ்கோரை நோக்கி பேட்டிங் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். இதேபோல் ஏராளமான போட்டிகளை பார்த்துள்ளோம். நம்பிக்கையாக விளையாடினால் வெற்றி நிச்சயம். இந்த அணியின் பெஞ்ச் வலிமை மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், ஒவ்வொரு வீரரும் ஏராளமான திறமையுடன் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எனது பணிச்சுமையும் குறைத்து விடுகிறார்கள். சக வீரர்களுக்கு ஆதரவாக அனைவரும் நிற்பதே அற்புதமாக இருக்கிறது. அதனால் நான் பேட்டிங் செய்ய போகும்போது கொஞ்சம் அழுத்தத்தை உணர்கிறேன். எப்பொழுதும் கேப்டனாக விரும்பவில்லை, ஒரு தலைவனாக இருக்க விரும்புகிறேன் என சூரியகுமார் யாதவ் பேசியிருக்கிறார்.